இந்தியாவுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு 61 லட்சம் கோடியா சரிந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு. உலகளாவிய பொருளாதார நெருக்கடி, இந்தியா மீதான அமெரிக்காவுடைய வரி விதிப்பு மற்றும் உலக நாடுகளுக்கு இடையேயான போர் காரணமாக இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருது. கடந்த ஆகஸ்ட்ல அமெரிக்க டாலருக்கு இந்திய ரூபாயுடைய மதிப்பானது முதல் முறையா 88 ரூபாயா குறைந்தது. அப்போது முதல் இந்தியா ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவதால அந்நிய செலவாணியும் குறைஞ்சுகிட்டு வருது. இந்த நிலையில நாட்டுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு அக்டோபர் 31ஆம் தேதியோட நிறைவடைந்த வாரத்துல 49,882 கோடி ரூபாயாக குறைந்து 61,15,046 கோடியா சரிந்திருப்பதா ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு. நாட்டுடைய தங்கத்தின் இருப்பு 33,792 கோடி சரிந்து 9,02,411 கோடி ரூபாயா குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாண நிதியத்துல நாட்டுடைய இருப்பு 14,548 கோடி சரிந்து 4,23,324 கோடியா இருக்குன்னு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு.